தேவன் நல்லவராக இருக்கிறார். அமேன், அமேன், அமேன். அவர் பெரிய தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை வென்றவர், அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். அமேன், அமேன். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் மகிமையுள்ள தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது சில காரியங்களை தேவன் உணர்த்தினார். அதை குறித்து உங்களோட பேச போகிறேன். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அதே 18ஆம் வசனம் வாசிங்க. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். யார் இந்த உண்மையுள்ள மனிதன்? உண்மையுள்ள மனுஷனுக்கு அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நான் தான் அந்த உண்மையுள்ள மனுஷன், எனக்குத்தான் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இந்த 12 மாதங்கள் எது நடந்தாலும் நடக்காட்டி தேவன் எனக்கு அற்புதம் செய்வான் உண்மையாக அவர் நம்பி வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். உங்களுக்கு தான் சொல்கிறோம், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அளவுக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யத்துக்கு தீவிரிக்கணும்னோ ஆக்கினைக்கு தப்பான். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். நாம் உத்தமமாக நடக்கிறோம், கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறோம், உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் நம்ம விழுந்து விடுகிறோம், சில போராட்டங்களில் நாம் விழுந்து விடுகிறோம், சில பேச்சினால் நாம் விழுந்து விடுகிறோம், சில காரியங்களால் விழுந்து விடுகிறோம். நான் உத்தமம் என்று சொல்லுகிற அளவுக்கு நமக்கு பலன் இருக்குதா, இல்லை உண்மையிலும் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம பலன் இருக்குதா என்று பார்த்தோம்னா, கர்த்தாவே இந்த பாவியை என்னை நோக்கி பாருங்கள், ரட்சித்தருளுங்க தானே சொல்ல முடியும். நான் உத்தமன் என்று ஒருவன் என்ன முடியாது, இப்போக்கி சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஏதாவது ஒரு சில காரியங்கள் நிமித்தம் உண்மை இல்லாமல் உத்தமம் இல்லாமல் என்ன வலிவி விழுந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம சுமக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஊன்ற கட்டுகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோன் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். உண்மையுள்ள மனுஷன் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வான். யார் உண்மையுள்ள நடக்கிற மனிதன்? தேவன் உங்களை உண்மையுள்ளவராக பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்க எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், அவர் உங்களை பார்க்கிற பார்வை நீங்க உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க எந்த இடத்துல மேல விழுவீங்க, எந்த இடத்துல பள்ளத்துல விழுகுவீங்கன்னு என் இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் உங்களை அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அப்படி கைவிடுகிற தேவனா இருந்திருந்தார்னா எப்பொழுதோ நம்மளை கைவிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாரு. எந்த இடத்துல குழியிலையோ நம்மளை தூக்கி விட்டு போயிருப்பாரு. ஆனால் மனுஷர்கள் உன்னோட உண்மையை பார்ப்பாங்க. அடுத்த நிமிஷம் ஒரு பொய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை தூக்கி ஒரு டஸ்ட்பினில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவனுடைய பேச்சு உண்மை இல்லை, அவனுடைய நடக்க உண்மை இல்லை. பேசுவது பார்த்தா பெரிய வித்துவான் மாதிரி பேசுவான். அவன் செய்கைகள் எல்லாம் பொய்யான செய்கைகள், பேசும்போது தருவது போல பேசுவான். ஆனால் அவன்கிட்ட ஒரு பைசா கூட உன்னால் வாங்க முடியாது. அவனுடைய எண்ணங்கள் மிகவும் மோசமான எண்ணங்கள்னு மனிதராக இருக்கிற நாமளே ஒரு மனிதனை பற்றி ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்ம கீழே விழுகுவோம், நம்ம அவரை புறங்கூறுவோம், அவரை ஒதுக்கி தள்ளுவோம். அவர் நமக்கு அற்புதம் செய்யாட்டினா அவர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை என்று அவரை திட்டுவோம். ஆனாலும் அவர் நம்மளை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் தாங்குகிறவராக இருக்கிறாரு. நம்மளுடைய கிரிகைகள் அவருக்கு தெரிஞ்சு, நம்ம எப்படிலாம் மனம் மாறுவோம் தெரிஞ்சு, எப்படிலாம் நம்ம அவரை புறங்கூறுவோம் என்று தெரிஞ்சு, எப்படிலாம் அவரை நம்ம கேவலப்படுத்துவோம் தெரிஞ்சும் ஒருத்தர் பக்கத்திலேயே வர்றாருல்ல, அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. நடி செலுத்துவோமா? நம்மளை பற்றி முழுவதுமாய் தெரிந்தும் அவர் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் உங்களை நம்ப வச்சு முதுகுல குத்துனா கடைசி வரைக்கும் அவங்களை என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க சொல்லுங்க, கடைசி வரைக்கும்
முதுகில் குத்திட்டான், முதுகில் குத்திட்டான். பக்கத்தில் சொல்லுங்கள், எத்தனை தடவை நீங்கள் இயேசுவை முதுகில் குத்திருக்கீங்க, எத்தனை தடவை இயேசுவை நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு முன்னாடி பைப்பில் தூக்கிட்டு வரக்க மறைச்சிட்டு வந்து எத்தனை தடவை நீங்கள் குத்திருக்கீங்க. ஆனால் உங்களை அவர் கைவிட்டு விட்டாரா பிரியமானவர்களே? அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடாதவர், அவர் ஒரு நாள் உங்களை வெறுக்காதவர். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு பார்க்குறதெல்லாம் என் பிள்ளை உண்மையுள்ளவன். இன்று ஒருவேளை மறுதளிச்சிருக்கலாம், இன்று ஒருவேளை பேதுருவை மறுதளிச்சிருக்கலாம், ஆனால் இவன் தான் இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவான், இவன் தான் அற்புதத்தை செய்வான், இவனுடைய கால்களிலிருந்து தான் அற்புதம் நடைபெறும், இவனுடைய நெல்லிலிருந்து தான் அற்புதம் நடைபெறும், இவனுடைய காரியங்களை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்ற எண்ணம் இயேசுவுக்கு இருந்தது. அவர் சொல்கிறாரு, நான் அடிக்கப்பட போகிறேன், ஒருவன் என் பக்கத்தில் வர முடியாது, எல்லாரும் மறுதளிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, என் உயிரே போனாலும் உங்களை விட்டுட்டு நான் நகரவே மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்கு இயேசுவுக்கு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மறுபடி பேதுரை பார்த்து சொல்றாரு, இன்றைய நாளுக்குள்ளேயே சேவல் கூவுறதுக்கு 3 தடவை கூவுறதுக்கு முன்பதாக நீ 3 முறை என்ன பண்ணுவாய்? மறுதளிப்பாய். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு போகிறதுக்கு முன்பதாகவே பேதுரு சொல்றாரு, நான் உயிரே போனாலும் உங்களை என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், யார் உங்களை கை வைக்க விட மாட்டேன், உயிர் போனாலும் உங்களை விட மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணுறாரு. இயேசு சொல்கிறாரு, இன்னைக்கு சேவல் கூவுறதுக்குள்ள நீ 3 முறை விட்டுட்டு போயிட்டாரா இயேசு? அவன் மறுதளிப்பானுங்கிறது முன்னாடியே இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் பேதுரு நேசித்தார். பக்கத்தில் சொல்லுங்கள், நீ விழுவேன்னு இயேசுவுக்கு தெரியும், ஆனாலும் உன்னை நேசிக்கிறாரு. நீ தள்ளி விட்டுவேன்னு அவருக்கு தெரியும், ஆனால் உன்னை பிடித்து கொண்டு உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவராக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் தள்ளி விடுகிற தேவனாக இருந்திருந்தானா இன்னைக்கு நம்முடைய கல்லறையில் பல பூக்கள் பூத்திருக்கு. ஆனால் அவர் நம்ம கைவிடாமல் நடத்துகிறபடினால தான் நம்மளை அவர் மேன்மையுள்ளவராக வைத்திருக்கிறாரு. அன்னைக்கு நினச்சிருந்தாருன்னா பேதுரு நீ மறுதளிச்சிருவ, நீ ஆகாமல் போயிடுவ என்று சொல்லி அடுத்த நிமிஷம் பேதுருவை தூக்கி போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு பேதுரு பெரிய ஒரு ஊழியக்காரனா மாறி இருக்க முடியாது, அற்புதம் செய்கிறவனா மாறி இருக்க முடியாது, அதிசயம் செய்கிறவனா மாறி இருக்க முடியாது. ஆனால் தேவன் உன்னை குறித்து நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகுது, நீ எந்த இடத்துல என்ன செய்ய போறேன்னு தெரிஞ்சும் உன்னை நேசிக்கிறதுனா அவர் மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் உன்னை நேசிக்க மாட்டாங்க. நாளைக்கு ஒருத்தன் உங்களை குழியில் தள்ளிடுவான்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அவனை நேசிக்க மாட்டீங்க. அவனை எப்படி தள்ளி விடுறது, அவனை எப்படி விட்டு விலகி போவதுன்னு பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் தள்ளி விடுகிறதுன்னு தெரிஞ்சு ஓ பக்கத்துலேருந்து அழாதே மகளே நான் உனக்காக இருக்கிறேன், அழாதே மகளே உனக்கு அற்புதம் செய்வேன்னு ஒவ்வொரு நாளும் உன்னை தட்டி தூக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் அவர் உங்களை எல்லாவற்றையும் உண்மையுள்ளவராக பார்க்குறாரு. பைபிளில் ஒரு 2 பேர்த்த அவர் உண்மையுள்ளவனாக பார்த்தாரு. ஒன்று மோசே, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். இன்னொரு இடத்துல தானியேலை எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கிறானே, இவன் செய்கைகள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறானே, எல்லா காரியங்களையும் உண்மையுள்ளவனாக இருக்கிறானே, இவன் இடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி தானியேலை பார்த்து எந்த குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று விளக்கணையை ஊற்றி தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் மோசே போல தானியேல் போல் நம்ம மாற முடியுமா என்று சொன்னால் மாற முடியும். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் இருக்கிறதுனால சில நேரங்கள் விழுந்து விட்டு, சில நேரங்கள் எழும்பி விட்டு, சில நேரம் தேவனை புறக்கணித்து விட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கை மேடு பள்ளமாக என்ன இருக்குது, போய்கிட்டே தான் இருக்குது. உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரு, உங்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், நீ என்னை பற்றி பிடித்து கொண்டு இனி எனக்கு நேராக நீ உண்மையாய் நடந்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாய் தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாக தேவனை சேவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் தவறுதல் இருந்தாலும், இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும், இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் இருந்தாலும், இன்று நான் உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறாரு, அவர் என்னை தாங்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சகலத்திலும் பெரிய ஜாதியை உங்களை மாற்றுவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்க. நீங்கள் சொல்கிறீங்க மோசே கோவப்பட்டார், மோசே கல்மலையை உடைச்சாரு, மோசே
புறக்கணிச்சாரு, மோசே இஸ்ரவேல் ஜனங்களோட பேச்சை கேட்டுட்டு தவறு பண்ணாருன்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் சாட்சி கொடுக்கிறாரு, ஒரு நெருக்கத்தின் நிமித்தம், ஒரு போராட்டத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கினதுனால என் பிள்ளை ஒரு சின்ன தவறு செஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு என்பதாக அவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக தான் இருந்தான், என்னுடைய விஷயத்தில் அவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக தான் இருந்தான். ஆனால் ஜனங்கள் நெருக்கினபடினால் ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் எனக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷனில் மோசே உண்மையுள்ளவனாக இருந்தார். காரணம் நன்றி செலுத்தும். அந்த நல்ல வேளையில் உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்னு முக்கியம் இல்லை, உலகம் உங்களை என்ன சொல்லுதுன்னு முக்கியம் இல்லை, உங்களுக்கும் தேவனுக்குள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கிறது, உங்களுக்கும் இயேசுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது, அது உண்மையுள்ள உறவாக இருக்குதா, இல்லை ஒரு தேவைக்காக அவர்கிட்ட தேடுகிற உறவாக இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக அவரை நோக்கி பார்க்குற உறவாக இருக்குதா. நம்முடைய உறவை நாம் சீர்படுத்தும் போது, நம்மளுடைய உறவை தேவனோட சரிப்படுத்தும் போது அவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நீங்க சொல்லுவீங்க, உண்மையுள்ளவனாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உண்மையாய் ஓட வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நெருக்கத்தின் நிமித்தம் என்ன அறியாமல் சில தவறுகள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டு நான் உண்மையுள்ளவனாய் இல்லாதபடி பிசாசனை நெருக்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவோம். இதுதான் பைபிளில் அநேகர் இந்த மாதிரி பாவத்தில் விழுந்தாங்க, அநேகர் தன் உண்மையை இழந்து போனாங்க. ஆனால் கடைசியில் பிதாவாகிய தேவன் அவளை தூக்கி நிறுத்துறவா தாங்க இருந்தாங்க. எந்த இடத்துலையும் அவர் ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல. ஆனால் கடைசி நிமித்தத்தில் அவங்க மறுபடியும் தேவனுக்காக உண்மையாக நடக்கிறவர்களாக மாற்றப்பட்டாங்க. அதற்கப்புறம் எந்த இடத்துல விழுகாமல் தேவனையே நம்பி இருக்கிறவங்க மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதே வசனம் தான் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இங்கே ஒரு மனிதன் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்துக்கு எதுவான வியாதி உண்டானது. ஏசாயா எனும் தீர்க்கதரிசி எசேக்கியாவின் இடத்துல வந்து சொல்றாரு, உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவேன் என்று சொன்ன உடனே எசேக்கியா சோர்பரமாய் திரும்பி ஒரே ஒரு வார்த்தையை தேவனை பார்த்து சொல்றாரு, நான் உமக்கு முன்பதாக உண்மையாகவும் மன உத்தமமாகவும் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி என்ன பண்ணா? கண்ணீர் விட்டு. இன்னைக்கு நம்ம யாராவது தேவ சம்மக்கு உண்பதாக இது நாள் வரைக்கும் உண்மைக்கு உண்மையாகவும், இது நாள் வரைக்கும் உம்முடைய பார்வைக்கு நலமானதாகவும், இது நாள் வரைக்கும் நான் செம்மையான காரியங்களை செய்திருக்கிறேன், என் ஜெபத்துக்கு ஒரு விஷயம் பதில் கூறும் என்று என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? இல்லை அதனுடைய பாதையில் நாம் நடந்திருக்கிறோமா? நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்று முட்டி போட்டு மணிக்கணக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய உயிர் போற அளவுக்கு கத்தி கொண்டிருக்கிறோமே, எந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாரு? தேவனுக்கு உண்பதாக உண்மையும் மன உத்தமமாயும் தேவனுடைய பார்வைக்கு நலமானதையும் செய்கிறவருக்கு அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எசேக்கியா சோர்பரமாய் திரும்பி ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க என்று கேட்கல, நான் உம்முடைய பார்வைக்கு உண்மையாய் நடந்தேனே, நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேனே, ஒரு விஷயத்தை நினைத்தருளும் என்று சொல்லி தேவனிடத்தில் அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான். தேவனிடத்தில் பார்த்து கேட்கிறாரு, நான் இவ்வளவு நாளுக்கு உமக்கு உண்மையாய் நடந்திருக்கு, என்னுடைய ராஜ்யத்தில் உமக்கு உண்மையாய் நான் பேசியிருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு நலமானதா இருந்திருக்கு, இந்த ஒரு விஷயம் என்னை நோக்கி பாரு, என் ஜெபத்துக்கு பதிலளின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி மனம் கசந்து அழுதான். அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளித்து 15 ஆண்டுகள் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணத்தை நன்றி செலுத்துமா? தன்னுடைய மரணத்தவே மாற்றணும்னா, உன்னுடைய பிரச்சனையே மாற்றணும்னா, போராட்டத்தையே மாற்றணும்னா, முதலாவதாக தேவனுக்கு உண்மையாக நடக்க ஆரம்பித்தோம்னா, நீங்கள் சொல்வதற்கு அவர் கையை கட்டி சொல்லுமா நான் கேட்கிறேன்னு சொல்லி உன் அருகில் உட்காந்து உன்னுடைய பிரச்சனையை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயாட்ட போய் கெஞ்சிருக்கலாம், இல்லை இயேசுக்கு பிதாவாகிய தேவன்கிட்ட போய் கெஞ்சிருக்கலாம், ஒரு விஷயம் எனக்கு இரக்கம் பாராட்டும், ஒரு விஷயம் எனக்கு இரக்கம் பாராட்டும், ஒரு விஷயம் எனக்கு இரக்கம் பாராட்டும், என்னை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு கேட்டிருக்கலாம். அதெல்லாம் அவர் பார்க்கல. இது நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தேனே,
இது நாள் வரைக்கும் உண்மையாக இருந்தேன். அப்போ மனசில் உண்மை இருந்தால் தாங்க வாயில் பேச முடியும். இன்றைக்கி எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் முகப்பட்டு இந்த வார்த்தையை பேசி கொடுக்க, உண்மையாக நான் நடந்திருக்கேன் ராஜா, உண்மையாக மட்டும் பேசியிருக்கிறேன், உண்மையான காரியங்களை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கேன், எனக்கு ஏன் செவி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டிருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை மாற்ற வேண்டியதுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அற்புதம் நடைபெறவில்லை, ஆசீர்வாதம் நடைபெறவில்லை என்று தேவனை புறம் கூறி கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு நேராக பேசி கொண்டிருக்கிறோம், அநேகரை பார்த்து எனக்கு அற்புதம் நடைபெற என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். யாரை பார்த்தாலும் நான் 12 மாசமாக ஜெபம் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறலை, 12 மாசமாக இந்த காரியத்தை தேவன்கிட்ட வச்சேன், ஆனால் எனக்கு நடக்கலை, ஸோ அந்த காரியத்தை என்ன விட்டுட்டேன், இந்த காரியம் எனக்கு வேணான்னு என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். இவ்வளோ காரியங்களை ஏசப்பாட்ட கேட்டிருக்கேன், ஆனால் நடைபெறவே இல்லை என்று சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் புலம்பலுக்கு காரணம் என்ன? நான் இந்த கர்த்தருடைய பார்வைக்கு நேர்மையாக நடந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாக நடந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய செய்கைகளுக்கு நேராக நடந்து கொண்டு இருக்கிறோமா? அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் 110% ஒரு 20% தேவனுக்கு சித்தமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறோமா பிரியமானவர்களே என்று யோசித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவதில்லை, செய்வதில்லை. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சி தெரியும், நாம் தேவனுக்கு நேராக எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் உங்களை தன் பிள்ளையாய் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் எங்கேயும் உங்களை வெறுக்கிற தேவன் அல்ல. ஆனாலும் உங்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, அற்புதம் செய்து கொண்டிருக்க. நீ தவறு பண்ணாலும் உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருப்ப. அதுக்காக நீங்கள் எனக்கு தவறு பண்ணாலும் அற்புதம் செய்வார், நான் உத்தமமான பாதையில் நடக்கிறேன்னா என்று நீங்கள் வாயில் பேசிக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் மனசு சொல்லும், நான் தேவனுக்கு நேராக உண்மையாக என்ன பண்ணவில்லை, நடக்க. தேவன் யாருக்கு முன்பதாக உங்களை வெட்கப்படுத்துவதில்லை, அதற்காக உனக்கு அற்புதம் அதிசயம் செய்வார். ஆனால் பரலோகத்துக்கு ஏற்றவையிலும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உனக்கும் இருக்க உறவுல உண்மை உள்ளதா என்று ஆராய்ந்து பாருங்க. நீ உலகப்பரமான காரியங்களை உண்மை இருக்கா என்று பார்க்கறதை காட்டிலும் உங்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்க உறவு கரெக்டாக இருக்குதா, உங்களுக்கு பிதாவுக்கும் இருக்கிற உறவு கரெக்டாக இருக்குதா? நீங்கள் ஒருவேளை 50 20 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், 30 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், 1 மாதம் விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையுள்ள மனுஷன் யார்? உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் பரிபூரண, அவர் எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்கிறவர் அல்ல, எல்லா இடத்துலையும் உங்களை தூக்கி நிறுத்துகிறவர். நாம தான் அவர் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அவர் தேடுகிற அந்த கடைசி நாள்லையாவது, இனி இருக்கிற போகிற கொஞ்ச நாள்லையாவது, இந்த வருடம் முடிய போகிற கொஞ்ச நாளையாவது எனக்கு உண்மையாக இருப்பீங்களா? என்னை நோக்கி பார்ப்பீங்களா? உண்மையுள்ள மனுஷன் என்னை தேடிக்கொண்டு இருக்கிறேன். மோசே போல ஒரு உண்மையுள்ள மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறேன். யார் அந்த உண்மையுள்ள மனுஷன்? அவங்களுக்கு தான் ஜனங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறாரு, ராஜ்யத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறாரு. தேவன் உண்மையை பார்க்கறத காட்டிலும் மனுஷர்கள் உண்மையை தேடி இருக்க, மனுஷர்கள் தேடி பார்க்குறாங்க. இவங்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா, இவங்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா சுற்றி பார்க்குறாங்க. தானியேலை நெருக்குறாங்க, தானியேலுக்கு விரோதமாக காரியங்களை செய்வதற்காக தானியேலை சுற்றி 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 பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு குறையும் அவனிடத்தில் என்ன காணவில்லை. அந்த வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அந்த நல்ல வேளையில் கரங்களை தட்டி உற்சாகமா. இப்போ தேவன் தானியேலை ஒரு அதிகாரியா வச்சிருக்கிறாரு. தேவன் ஒரு தானியேலை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, ஒரு மேன்மை பொருந்தியவனா வச்சிருக்கிறாரு. அந்த மேன்மையின் பாத்திரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒருவேளை தானியேல் இடறி விழுந்திருக்கலாம். ஒரு அதிகாரியா ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை அதிகாரத்தின் மேன்மை வந்தனால விழுந்து போகலாம். இல்லை ஜனங்களுடைய பேச்சை கேட்டு என்ன காரியம் வேணாலும் தானியேல் செய்யலாம். ஆனால் எவ்வளோ உயர்வுக்கு போனாலும் தானியேல் என்ன காரியத்தை செய்தார்? தேவனுக்கு உண்மையான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷங்க ஈஸியாக நம்ம தவறை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களை சுற்றி 1000 கண்கள் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கும். எங்கேயுமே மனுஷர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஆண்டவரோட நம்முடைய பாவத்தை மன்னிச்சு வெளியே சொல்லாமல் விட்டுருவார். ஆனால் மனுஷங்கள்ட்ட உங்களால் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே
முடியாது. இவ்வளோ மனுஷர்களும் தானியலை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவன் போகிற இடத்துல போய் பார்க்குறாங்க, வர்ற இடத்துல பார்க்குறாங்க, தூங்குற இடத்துல பார்க்குறாங்க, பேசுகிற இடத்துல பார்க்குறாங்க, அவன் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக பார்க்குறாங்க, அவன் நியாயம் தீர்க்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எந்த இடத்துலையும், பக்கத்தில் சொல்லுங்கள், எந்த இடத்துலையும் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுவதுன்னு தெரியல, நெருக்கம். தானியேல் அந்த அளவுக்கு நெருக்கி நெருக்கி பார்க்குறாங்க, ஒடுக்கி பார்க்குறாங்க, கோவப்படுத்தி பார்க்குறாங்க, திட்டி பார்க்குறாங்க, இந்த காரியத்தை செஞ்சே ஆகணும்னு வலுக்கட்டாயம் படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் தானியேல் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ என்றும், எஸ் சொல்கிற வேண்டிய இடத்துல எஸ் என்றும் கரெக்டான பதிலை சொல்லி தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு மேலே ஒருத்தர் இருந்தார்னா ஒரு சின்ன பொய் தான் சொல்லுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். இந்த காரியத்தை செஞ்சிரு, எப்படியாவது இந்த இடத்துல நம்ம தப்பிச்சா போதும், ஒரு 100 ரூபா தானே கொடுத்துட்டு பார்த்துக்கலாம், இந்த காரியத்தில் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு லஞ்சம் வாங்கிடு, இந்த காரியத்தை செஞ்சிரு பார்த்துக்கலான்னு சொன்ன உடனே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த சின்ன சின்ன காரியங்களை தவறு இல்லை என்று நினைத்து என்ன பண்ணிடுறோம், செய்து விடுகிறோம். அப்போ சாதாரணமாக ஒரு 10,000 ரூபா, 5,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா சம்பளம் வாங்குற நாமளே ஒரு அதிகாரி சொல்லும்போது கீழ்ப்படுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் தானியேல் அதிகாரியாக இருந்த, ராஜாவுக்கு கீழே அதிகாரியாக இருந்தான். சகல அதிகாரங்களும் தானியேலுக்கு இருந்தது. அவன் நினைச்சானா சகலத்தையும் மாற்ற முடியும். ஆனால் என்ன பண்ணலை, ஒன்றையும் கர்த்தர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்தான். யார் தான் வந்து நெருக்கி இந்த முத்திரைக்கு கையெழுத்து போடு, இந்த மக்களுக்கு அநியாயம் செய், இந்த மக்களுக்கு பரிந்து பேசு, இவங்களை தூக்கி குழியில் போடு, இவங்களை தூக்கி ஜெயிலில் போடுன்னு சொல்லும் போதும் தானியேல் நேர்மையுள்ளவனாய் ஆராய்ச்சி செய்து கரெக்டான காரியத்தை செய்தபடினால தான் மனுஷனுடைய கண்களை கூட குற்றத்தை காண முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உண்மை நம்மக்கிட்ட இருக்குதா பிரியமானவர்களே? ஏன் தானியேலை குழிக்குள்ளே போட்டவுடனே தேவன் தூக்குனாரு? தானியேல் குழிக்குள்ளே போய் ஆடிக்கொண்டு கெஞ்சி கொண்டு தேவனுடைய கால்களை பிடித்து கொண்டு அழுது கொண்டு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்குதா? காலையில் வந்து கேட்குறாரு, உன்னை தேவன் தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? அடுத்த நிமிஷம் சொல்கிறார், ஆம், தேவனை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார். சிங்கங்களின் வாயில அவர் என்ன பண்ணி விட்டாரு, கட்டி போட்டுட்டாரு. தேவனை தப்பு வைக்க உண்மையுள்ள மனுஷன் தாங்க அப்படி பேச முடியும். இப்போ குற்றத்தை தேடி பார்க்குறாங்க, ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அவங்களா ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. என்ன சட்டத்தை உருவாக்குறாங்கன்னா, இவன் தேவனை தொழுது கொள்கிறவன், இவன் கண்டிப்பாக ராஜாவை என்ன பண்ண மாட்டான், தொழுது கொள்ள மாட்டான். இப்போ ராஜாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டால் கண்டிப்பாக தானியேல் என்ன பண்ணிடுவார், அதற்கு தொழுது கொள்ள மாட்டேன்னு சொல்லுவார். உடனே இவரை தூக்கி எங்கே போட்டுடலாம், சிங்கக்கேவியில் போட்டுடலாம். இப்போது உண்மையுள்ள மனுஷனுக்கு நெருக்கம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். பக்கத்தில் சொன்னீங்க, நீங்கள் நெருக்கப்படுறீங்கன்னா நீங்கள் உண்மையாக கர்த்தர் நடத்திட்டு போகிற காரணத்தை என்னடி சொல்லுத்தோமா? ஓ வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் நேர்மையான வழியில் நடத்திட்டு போகிறாரு. ஓ வாழ்க்கையில் போராட்டம் வருதுன்னா நேரான வழியில் நடத்திட்டு போகிறாரு. நீ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நடிக்க ஆரம்பிச்சேன்னா ஓ வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, உன் வாழ்க்கையில் போராட்டமே வராது, உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது. ஆனால் கஷ்டம் வருதா? தானியேல் எல்லா இடத்திலும் உண்மையோடு இருந்தபடினால் ஒரே ஒரு காரணம், இப்போ பிரச்சனையை உண்டாக்குவதற்காக சுற்றி இருக்க அதிகாரிகள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் காணவில்லை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவை வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போடுறாங்க. ராஜாவை வணங்க வேண்டும். அடுத்த நிமிஷம் என்னாச்சு, ராஜாவை வணங்க முடியாது என்று சொல்லி தானியேல் முன்போல, எப்படி போல, முன்போல திரும்பவும் போய் தன் பலகணிகள் ஜன்னல் எல்லாவற்றையும் திறந்து 3 நேரமும் தேவனுக்கு ஆராதனை செலுத்தவராக இருக்கிற கண்டத்தை நன்றி செலுத்தோமா? முன்போல, அப்போ இதற்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற தானியேல் இப்போ பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், இனி தூக்கி சிங்கக்கேவியில் போட போகிற சட்டம் வந்ததுக்கு அப்புறமும் தானியேல் தேவனுக்கு நேராக உட்காந்து
தேவனை துதிக்கிறவனாக மாற்றப்பட்டான். இப்போ உன்னுடைய நெருக்கத்தின் பாதையில் தேவனை சந்தோஷமாக துதித்து கொண்டு இருக்கிறாமா? போராட்டத்தின் பாதையில் சந்தோஷமாக தேவனை துதித்து கொண்டு இருக்கமா? பிரச்சனையின் பாதையில் நம்ம சந்தோஷமாக துதித்து கொண்டு இருக்கிறோமா? ஆனால் தானியேல் துதிச்சாரு, சிங்கக்கு விழுந்த கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கடந்த நன்றி செலுத்துவோமா? எங்கு தேடினாலும் தானியேல்ட்ட உண்மை. இந்த உண்மையை பார்த்த பிதாவாகிய தேவன் தூக்கி போடுங்கப்பா, அங்கே இவன் உண்மையுள்ளவன் என்பதை அங்கேயும் காமிப்பேன் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணார்? சிங்கக்கவிக்கில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணார். சிங்கக்கவிக்கில் போட்டு விழுந்து நைட்டு முழுவதும் என்ன பண்ணார்? வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எங்கே தூக்கிட்டு வந்தார்? வெளியே தூக்கிட்டு வந்து, ஆம், தேவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். கெர்ச்சிக்கிற சிங்கம் என்னை தேடி வந்தாலும், விழுங்கிற பிசாசினை தேடி வந்தாலும், எல்லாவற்றையும் ஒரு வாயை கட்டி போட்டு எனக்கு காலுக்கு கீழே விழ பண்ணினார் அப்படின்னு சொல்லி தானியேல் சந்தோஷமா ராஜாட்ட சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கெர்ச்சிக்கிற சிங்கம் உன்னை சுற்றி வருகிறதா? உன் வாழ்க்கையில் கெர்ச்சிக்கிற போராட்டம் உன்னை சுற்றி வருகிறதா? உன் வாழ்க்கையில் விளங்குகிற பிசாசு உன்னை சுற்றி வருகிறானா? நீங்கள் உண்மையுள்ளவராக நடந்து பாருங்க, தேவனுக்கு உண்பதாக நீ நடந்து பாருங்க. அந்த பிசாசு எல்லாம் உன் காலின் கீழே வந்து விழுந்து என்னுடைய வாயை இயேசுவாகிய தேவன் கட்டி போட்டார்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறார். கணத்தை நன்றி செலுத்துவோமா? யோசேப்பு என்பவன் வாழ்க்கையில், யோசேப்பு தன் அண்ணனால் நெருக்கப்பட்டவன், போர்த்திபாலால் நெருக்கப்பட்டவன், சிறைச்சாலையில் வைத்து நெருக்கப்பட்டவன், எல்லா இடங்களும் நெருக்கப்பட்டான், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். ஆனால் எங்கும் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலையும் வார்த்தையிலையும் தேவனை விடக்கூடாது என்கிற எண்ணத்திலையும் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக. யாரெல்லாம் தேவனுக்கு நெருங்கி வரீங்கன்னா போராட்டம் வரும், அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்காதீங்க, ஒரு பிளவினை வரும், அது பெருசாக எடுத்துக்காதீங்க. அவரையே நம்பிடுங்க. பக்கத்து சொல்லுங்கள், அவரையே நம்பிடுங்க. அவர் செய்ய நினைச்சாருன்னா பெருசாக செய்வார். தானியேலை பெருசாக உட்கார பண்ணார். மோசேயை பெரிய ராஜாவை உட்கார, பெரிய இடத்துல ஜனங்களுக்கு பெரிய இடத்துல உட்கார பண்ணார். அதே போல தான் யோசேப்பை பெரிய அதிகாரியாக மாற்றினார். தன்னுடைய தேவன் கொடுத்த வார்த்தையில் கரெக்டாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். என்னை அண்ணன் தூக்கி போட்டாரா? நம்ம நினச்சிருந்தோம் அண்ணன் நம்மளுக்கு தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நினைப்போம், எப்பா நீ என்ன சொன்னாலும் செஞ்சேன்னு என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி காலை பிடிச்சி அண்ணனுடைய காலை என்ன பண்ணியிருப்போம்? சாஸ்ட்ராங்காக விழுந்திருப்போம். எனக்கு நீ எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, ஏசா சொன்ன மாதிரி சேஷ்டத்தை எடுத்துக்கோ, எனக்கு ஒரு கஞ்சி கொடுத்தா போதும், எனக்கு என்ன ஒன்றுக்கும் இல்லாத கூழ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? காலில் ஏசாமோல நம்ம விழுந்திருப்போம். ஆனால் யோசேப்பு அப்படி விழுகலை. என்னன்னா தூக்கி போடுறீங்க? அவன் கேட்டிருப்பாங்க, என் அடிமையாக இரு, என் கூட இரு, நீ அப்பாவுக்கு நீ பெரிய ஆளாக இருக்கிற, அதனால தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் யோசேப்பு என்ன பண்ணல? விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தை உறுதியாக பிடிச்சிருந்தான். ஒருவேளை யோசேப்பு கெஞ்சிருந்தானா கண்டிப்பாக அண்ணன்மார்கள் எங்கே தூக்கிட்டு போயிருப்பாங்க? வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வார்த்தைக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். ஒருவேளை போர்த்திபால் வீட்டில் போய் அந்த காரியத்தை செய்திருந்தானா அந்த இடத்துல நல்லா இருந்திருப்பான். ஆனால் என்ன பண்ணல? எந்த இடத்துலையும் தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை விட்டு கொடுக்காமல் உண்மையுள்ளவனா, எல்லாம் என்னை கேவலப்படுத்தினாலும் திட்டினாலும் புறங்கூறினாலும் தூக்கி ஜெயிலில் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரை நடத்துகிறவர் இருக்கிறார் எண்ணம் யோசேப்புக்கு இருந்தது. கடைசியாக தூக்கி போட்டவங்கெல்லாம் வந்து யோசேப்பினுடைய காலில் விழுகிற அளவுக்கு கர்த்தர் அவன் தலையை மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தவன், தேவனுக்காக எல்லா காரியத்தையும் செய்தவன், அவனை போல பராக்கிரமசாலியும் பலசாலியும் இதுவரைக்கும் பைபிளில் இருந்ததே இல்லை. ஆனால் எதனால் விழுந்து போகிறாரு, எதனால் உண்மை அவர் விட்டு போகிறது என்று பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. யாருங்க இது? சிம்சோன். தின்னும் அலட்டுறாங்க. நீ எனக்கு உண்மையா இல்லை, நீ எனக்கு உண்மையா இல்லை, என்னை என்ன பண்ணுற, என் கூட இருக்கிற, ஆனால் எனக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க? அலட்டி கொண்டு இருக்கிறாங்க, நெருக்கி கொண்டு இருக்கனால சிம்சோனுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? சாக கூட போகலாங்கிற எண்ணம் வந்துருச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், அவனை போல பராக்கிரமசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்டவனாக இருந்தவனுக்கு கூட நெருக்கம் வருகிறது. நெருக்கங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என்ன ஆகும்? அவன்கிட்ட நேரில் மோதுனா யாரும் அவனை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது.
வாயினால் மோதுனா அவனை ஜெயிக்க முடியாது, ஈட்டியால் மோதுனா அவனை ஜெயிக்க முடியாது, கல்லை விட்டு எரிஞ்சா கூட என்ன பண்ண மாட்டான், சாக மாட்டான். சாகா வரம் பெற்றவன் அவனா மறிச்சாதான், வேற யாரும் அவனை என்ன பண்ண முடியாது, கொல்லவே முடியாது. அவன்கிட்ட இருக்க பெலன் போனால் மாத்திரம்தான் அவனை சாக அடிக்க முடியும். மனுஷனால் அவன் பக்கத்தில் கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனால் நம்மளை அறியாமல் சில பாவங்கள் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அதுவே நம்மளை நெருக்கி சாவுக்கு நேராக கூட்டிகிட்டு போயிடும். இங்கே சிம்சோனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதபடிக்கு உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாய் என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா. இப்போ பராக்கிரமசாலிக்கு சாகத்தக்கதாக என்ன உண்டாயிடுச்சு, விசனம், நெருக்கம். அதுதான் என்னது, நெருக்கம். இந்த நெருக்கத்தில் தான் நம்ம உண்மையை வெட்டுறோம், இந்த நெருக்கத்தில் தான் நம்ம இயேசுவை விட்டுறோம், இந்த நெருக்கத்தில் தான் இடறி விழுந்துடுறோம், இந்த நெருக்கத்தில் தான் என்ன பண்ணுவோம் தெரியாமல் நம்மளை அறியாமல் என்ன பண்ணிடுறோம், சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிடறோம். வாசிங்க அடுத்த வசனம். இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவளிடத்தில் இப்போ நெருக்கம் வந்த உடனே, விசனம் வந்த உடனே, தனக்கு சிநேகமாக இருக்கிற காரியங்கள் இப்படி நம்மளை நெருக்கும் போது தன்னை அறியாமல் என்ன பண்ணிட்டாரு, ஒரு காரியத்தை, இதுதான் நம்மளை அறியாமல் விழுந்து போகிறது. ஒரு நெருக்கம் வரும்போது நம்மளை அறியாமல் விழுந்து போயிடுவோம். ஒரு பெரிய போராட்டம் வரும்போது நம்மளை அறியாமல் என்ன பண்ணிடுவோம், விழுந்து போயிடுவோம். இப்படி தான் சிம்சோனுக்கு ஒரு பெண்ணினால் தினம் தினம் என்னை 3 விஷயம் ஏமாற்றிட்டேன், 3 விஷயம் ஏமாற்றிட்டேன், 3 விஷயம் ஏமாற்றிட்டேன்னு சொல்லி அவன் நெருக்க 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 அவனுக்கே ஒரு மென்டலில் உருவாயிடுச்சு. நம்ம செத்து போனால் கூட பரவாயில்லைங்கிற எண்ணம் உருவான நாளைத்தான் தன்னுடைய ரகசியத்தை சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டுருவான்னு பாருங்கள். அதுக்கு மேல் வசனமே சொல்லப்பட்டிருக்குது, அவன் சாவதற்கு கூட விசனப்பட்டு உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன ஆகிட்டான், அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை அவன் சந்திக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டான். சந்திக்க ஆரம்பித்தனால தான் அதுக்கு மேல் வசனத்தில் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டபடியினால தான் இதுக்கு மேலே சாகிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. இந்த உண்மையை சொன்னாதான் என்ன, இதுக்கு மேலேயாவது நான் நிம்மதியாக இருப்போம் என்று சொல்லி அவன் தன்னை அறியாமல் தன்னுடைய உண்மையை என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான். இப்போ நம்மளுடைய நிலைமை, நாளைக்கு நம்மளால் வாழவே முடியாது, நாளைக்கு நம்மளால் நடக்கவே முடியாது, நாளை பொழுது நமக்கு கண்ணை முடித்தோம்னா கடன்காரன் வீட்டில் வந்து நம்மளை கேவலப்படுத்திடுவான், அசிங்கப்படுத்திடுவான், நொறுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி எண்ணி இரவு முழுவதும் கண்ணீர் வடித்து நம்மளே அறியாமல் என்ன பண்ணிடுவோம், தேவன் எனக்கு இது வரைக்கும் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை, இது வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் வரலை, இது வரைக்கும் பேசின காரியத்தை அவர் நிறைவேற்றலைன்னு சொல்லி ஒரு நெருக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் சாகத்தக்கதாய் வரும்போது தேவன் என்ன பண்ணிடுறோம், புறக்கணித்து தள்ளிடுறோம். ஆனால் தானியேல் அப்படி இல்லைங்க. மரணம் வந்தாலும் தேவனை துதித்து கொண்டு இருந்தான். கரங்கத்தை நன்றி செலுத்தோமா. யாரு தான் நெருக்கினாலும் தேவனை துதிச்சு கொண்டு இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கினாலும் மோசே துதிச்சு கொண்டு இருந்தார். அவங்களுக்கு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் மூலம் வாழ்க்கை நமக்கு இருக்கலாம். அது பெண்ணினால் வந்தது என்ன, பெண்ணினால் வந்தது மாத்திரம் சொல்ல, உலக பிரமாணம் வாழ்க்கையில் நெருக்கம் உண்டு, கடன்காரர்களால் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் உண்டு, போராட்டக்காரங்களால் நெருக்கம் உண்டு, சுற்றி இருக்கிறவங்களால் நெருக்கம் உண்டு. உங்கள் சிரித்து பேசுகிறவங்களாம் உன்னை நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நெருக்கம் அவங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கும். இப்படி நெருக்கத்தை நிமித்தம் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, இந்த ஆண்டு எனக்கு கர்த்தர் பெரிய ஆளாக மாற்றுவார்னு 1ஆம் தேதி போய் சொல்லுவீங்க. உன் வாக்குத்தத்தம் என்ன, உன்னை மேன்மையாக மாற்றுவார். உன் வாக்குத்தத்தம் என்ன, கர்த்தர் உன்னை உயர பண்ணுவார். வாக்குத்தத்தம் என்ன, உன் கருவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த அட்டையை எடுத்த உடனே இந்த ஆண்டு எனக்கு செய்திருவார், உனக்கு என்னன்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக போய் ஒவ்வொருத்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்குறமே. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரே, இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று எவ்வளோ நாள் உட்கார்ந்துருப்போம்.
ஒவ்வொருடைய வாக்குத்தத்தம் வைத்து கொண்டு இருக்கிறமே, ஒவ்வொருடைய வாக்குத்தத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி விட்டதா? உங்கள் வாக்குத்தத்தத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் பிடுங்கி பார்த்தீங்களே, அவங்களுடைய வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் பண்ணீங்களா? இந்த ஆண்டு எனக்கு கொடுத்தாரு, உனக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இந்த ஆண்டு உள்ள கத்தருக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். கடந்த நன்றி சொல்லுதோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கத்தர் என்னுடைய வாழ்க்கையிலையும் உணர பண்ணார். யாரோ ஒருத்தர் என் வாக்குத்தத்தை பார்த்து சொல்கிறார், ஏற்கனவே நீ பயங்கர ஞானமாக தான் பேசிகிட்டு இருக்க, இந்த வருஷம் வேறு இன்னும் ஸ்பெஷலாக வேறு ஞானம் ஒன்று கொடுக்க போகிறான்னு சொல்லி இந்த ஆண்டு நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு விசேஷ ஞானத்தை கொடுத்து கத்தரை ஆசீர்வதித்தார். கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். நான் சொல்கிறேன், அவர் கொடுத்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பேன் வாக்குத்தத்தை 2024 கொடுத்தாரு. இன்றும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியும் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் கொடுத்த வாக்குத்தத்துக்கு நேராக நம்ம போயிருக்கிறோமா? உண்மையுள்ளவரால் நடந்துருக்கோமா? அதுக்கு நான் உண்மையுள்ளவனாக நடந்தேன் என்று சொல்லலை. ஆனால் கத்தருடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு எனக்கு இன்னும் ஞானத்தை கொடுங்க, வேத அறிவை கொடுங்க, வேதத்தில் ஆழத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அதில் ஊடுருவி போகும்போது ஒவ்வொரு கருத்தில் கத்தர் ஞானத்தை கொடுத்து நடத்தினார். இது போல நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேரம் நம்ம போகும்போதும் அவர் நடத்துகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க அவர் நம்ம நடத்துகிற விதம். அவர் சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துவார். ஆனால் எனக்கு அது ஜனவரி தெரில, பிப்ரவரி தெரில, மார்ச்சில் தெரில, ஏப்ரலில் தெரில. ஆனால் அடுத்து வரும்போது, நாட்கள் வரும்போது, இந்த டிசம்பரில் அதை அனுபவிக்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு தெளிவை கொடுத்துருக்கிறாரு. உனக்கு இந்த வாக்குத்தத்தை தானே கொடுத்தேன், இத்தனை நாள் உன்னுடைய வாக்குத்தத்தை பண்ணி நிறைவேற்றின நல்லவான்னு இந்த கடைசி வாரத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், ஒவ்வொன்றும் உணர்த்தி கொண்டு இருக்கிறாரு. நம்மளும் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ வாக்குத்தத்தை நிறைவேற்றிருக்கிறாரு. அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு. நாம் உண்மையுள்ளவராக இல்லை, ஆனால் அவர் கொடுத்த வார்த்தையில் உண்மையுள்ளவராக கடந்த நன்றி செலுத்துவோம் அந்த நல்ல வேலையில். ஆனால் சிம்சோன் விசனப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். ஆனால் தானியேலோ நிதானமாக இருந்து, நெருக்கினாலும் சட்டம் போட்டாலும் எது நடந்தாலும் என் தேவனுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி தானியேல் ஜெயத்தை பிடித்து கூட கடந்த நன்றி செலுத்தோமா. இப்போ இடறி விழுகுவதும் ஜெயத்தை பிடிப்பதும் எங்கே இருக்குது? நிதானமாக யோசிக்கணும். நிதானமாக தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? உட்காரணும். வேகமாக ஓடி போய் விழுகிறத காட்டிலும் பொறுமையாக ஓடி போய் லேட்டாக போனாலும் நேராக போய் ஜெயிக்கிறதுக்கு நேராக ஓடி அந்த வாசலை பிடிச்சா போது, வேகமாக ஓடி போய் நீ குளிக்குள்ள விழுகிறதுக்கு நீ பொறுமையாக போய் பரலோகத்துக்குள்ளே போகிறதே மேல். கரங்க நன்றி சொல்லுது நல்ல வேலையில். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். தாவீது 129ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் சிறு வயது தொடங்கி என்னை அநேக தரம் நெருக்கினார்கள். தாவீதுக்கு அநேக இடங்களில் நெருக்கம் உண்டானது, அநேக இடத்துல பிரச்சனை உண்டானது, அநேகர் அவரை புறக்கணித்தாங்க. ஆனால் தேவன் மேல் இருந்த பற்றுதலை தாவீது ஒருபோது விட்டுவிடவில்லை. தேவன் தாவீதை ராஜாவை உட்கார பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அந்த முள் அவைகளை அது வளர்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வளர்ந்த உடனே முள் என்ன ஆயிடுச்சு? நெருக்கி போட்டுச்சு. இது ஏன் நெருக்கி போட்டுச்சு? ஏன் இந்த முள் இவங்களை நெருக்கி போட்டுச்சு? 22ஆம் வசனம் வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அவன் பலனற்று போனான். நல்ல நேரத்தில் விதைத்த விதை இருக்குது, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலைய விதை இருக்குது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை இருக்குது, பாறைகளில் விதைக்கப்பட்ட விதை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எதில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறோம்? பாறையில் விதைக்கப்பட்டால் அப்பயே ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். ஆனால் கர்த்தர் கொஞ்சம் நம்மளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம பாறையில் விதைக்கப்பட்ட விதை அல்ல, வழி அருகே விதைக்கப்பட்டிருந்தால் என்றைக்கும் நசுங்கி போயிருந்திருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையும் நாம் அல்ல. அப்போ 2 விதை என்ன இருக்குது? 2 விதை என்ன விதை? ஒன்று சொல்லுங்க, ஒன்று வயலிலே விதைக்கப்பட்ட விதை அல்லது முள்ளிலே விதைக்கப்பட்ட விதை. கரெக்டு தானே? பாறையில் விதைக்கப்பட்டது முளைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. வழியருகே விதைக்கப்பட்டது மிதிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? தள்ளியிருப்பாங்க. அப்போ நீங்கள் மிதிப்படலை, நீங்கள் வளராமையும் இல்லை, ரெண்டுக்குமே என்ன பண்ணிட்டீங்க? வந்துட்டோம்.
இப்போ நம்ம நல்ல நிலத்தில் விழுந்திருக்கோமா இல்லை முள்ளுள்ள இடங்களில் விழுந்திருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல நிலமா முள்ளுள்ள இடமான்னு பார்க்குறதுக்கு 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும். அப்போ வசனத்தை எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கேட்டுட்டு வசனத்தை கேட்காம யாராவது உட்காந்துருக்கோமா? எல்லாத்துக்கும் வசனம் என்ன ஆகிட்டு இருக்கு? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இடத்துலையும் வசனம் போயிட்டுருக்குது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட இடத்துலையும் வசனம் போயிட்டுருக்கு. அப்போ வசனம் எல்லாத்துக்குமே ஒழுகுதா? சொல்கிறது கரெக்டாக? எல்லாத்துக்கும் வசனம் என்ன ஆகுது? காதில் விழுகுது. அப்போது வசனத்தை கேட்கணும் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று. இப்போ யாருக்கெல்லாம் கவலை இருக்கோ சொல்லுங்கள், யார் பார்த்து சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் கவலை இருக்கோ, நீங்கள் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையல்ல, நீங்கள் முள்ளில் விதைக்கப்பட்ட விதை. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவன் தானியேல் போல எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு நேராக போகிறவனாக இருப்பான். எது நடந்தாலும் நல்லது என்று சொல்லி மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ கானானுக்குள்ளே போக மாட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், நீ கானானத்தை நீ பார்த்துக்கொள், நீ உள்ளே பிரவேசிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே மோசே எசேக்கியா போல் தேவனுக்கு நேராக உட்காந்து கெஞ்சலை, கதறலை, அழுகலை. ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணிட்டார்? மரணத்துக்கு நேராக போக ஆரம்பித்தார். எந்த இடத்துலையும் அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணல. நடக்கிற வரைக்கும் நடக்கிறேன், நீங்கள் தூக்கும்போது என்ன பண்ணிக்கங்க, தூக்கிக்கணும்னு சொல்லி மோசையை விட்டு கொடுத்தாரு. தானியேலும் மரணத்துக்கு நேராக போகும்போது நீங்கள் என்னை தூக்க வல்லவர், தூக்காட்டியும் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? விட்டு கொடுத்தாரு. 2 பேர்த்தையும் என்ன பண்ணிட்டாரு? தேவன் தூக்கி நிறுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கவலை வந்துடுது? பணக்கவலை வந்துடுது. அற்புதம் நடைபெறவில்லை என்ற கவலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுது. போராட்டம் என்கிற கவலை வந்துடுது. பணம் என்ற கவலை வந்துடுது. ஐஸ்வர்யம் என்ற கவலை வந்துடுது. அப்போ நம்முடைய நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் விதைக்கப்பட்ட விதை எப்படிப்பட்ட விதையாக இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும், பக்கத்தில் சொல்ல தேவையில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட விதை என்று நமக்கு தெரியும். போன வாரம் மெசேஜ் பேசணும், எதை குறித்தும் கவலைப்படாமல் மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருங்கள் என்று பேசணும். எது நடந்தாலும் என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இருக்க பிசாசனவன் அதை பார்த்து என்னடா என்ன பண்ணாலும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி உங்களை விட்டு ஓடி போயிடுவான். இப்போ சொல்லுங்கள், நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கணும். எந்த கவலையும் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வரக்கூடாது, எந்த போராட்டமும் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். நான் சந்தோஷமாய் வாழும்படியாக அவர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். நான் உண்மையில நான் இருக்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். நான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை அல்ல, தேவனுடைய பாதத்தின் அருகே பசுமையான இதரத்தில் விதைக்கப்பட்ட விதையாயிருப்பேன். ஒருவேளை நான் பாறையான விதையாக இருந்தால் முளைச்சிருக்க வாய்ப்பில்லை, ரட்சிக்கப்படவே நீங்கள் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் பாதையில் விலகப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க வாய்ப்பே இல்லை. 2 இடத்துல தான் நம்ம வழுகி விழுகிறோம். முள்ளுள்ள இடங்களில் உட்காந்து வழுகி விழுகிறோமா, இல்லை நல்ல இடத்துல உட்காந்து தேவனை நோக்கி உண்மை உள்ளவளாக இருக்கிறோமா என்பது தான் முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்கள், நான் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதை, தேவனுக்கு நான் கனி கொடுக்குறோம், நான் மாற்றப்படுவேன். காரணம் நன்றி சொல்லுத்தோமா, அவர் நீ நல்ல பயிருள்ள நிலமாய் மாற்றியிருக்காரு, என்னை கொழுமையுள்ள நிலமாய் மாற்றியிருக்காரு, எனக்கு ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறவராக இருக்கிறாரு. நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்குறவராக இருக்கிறாரு. நான் பிரச்சனைக்குள்ளே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவர் என் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. சத்துருக்கள் என்னை நெருக்கினாலும் அவர் என்னை தூக்கி விட வல்லவராக இருக்கிறாரு. நான் என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த தேவனை வணங்க மாட்டேன், இந்த பாகால வணங்க மாட்டேன். என்னை தூக்கி 7 மடங்கு எரியிற சோலையில போட்டாலும் நான் வணங்க மாட்டேன். தேவன் தான் உண்மையுள்ளவர் என்று சொல்லி தன் உயிரை துச்சமாக நினைச்சவங்களுக்கு 4வது நபராக உலாவுகிறவர் இருக்கிறாரு. நீ கவலைப்படுகினால் உன் முளத்தில் எவ்வளவு உன்னால கூட்ட முடியும்? ஒன்றும் கூட்ட முடியாது. அவர் இறங்கி வந்துட்டார்னா உன்னை மேன்மையிலவராக மாற்றிவார். காரணம் நன்றி சொல்லுத்தோம். அது நல்ல வேலையில் அவர் நல்ல நிலத்தில் வச்சிருக்காரு. பக்கத்தில் சொல்லுங்கள், என்னை அவர் நல்ல நிலத்தில் வச்சிருக்காரு. நீ கவலை என் வாழ்க்கையில் இல்லை, துன்பங்கள் என் வாழ்க்கையில் இல்லை. சொல்லுங்கள், என் துக்கம் துக்கமாய் மாறும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறதா?
என் வேதனை வேதனையாக மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? என் பிரச்சனை பிரச்சனையாக மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. என் தலையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. என் துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நான் சந்தோஷமாய் அகமகிழத்தக்கதாக என் தேவனுடைய சமூகத்தில் நான் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை உள்ளங்கையில் வரைந்து தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. நான் துக்கப்படுகிறவன் அல்ல, நான் சந்தோஷப்படுகிறவன். என்னை தூக்கி குழியிலே போட்டாலும் அங்கே சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவர் என்னை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. என் எதிரிகள் உண்மையாக நின்றாலும் அவர்கள் வெட்கப்படும்படியாக என் தலையை நிமிர்த்த வல்லவராக இருக்கிறாரு. சொல்லுங்க, நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, நான் கவலைப்பட மாட்டேன். என் தேவனுக்கு உண்பதாக உண்மையுள்ளவனாய் மாற்றப்படுவேன். நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு என் தேவனை நான் கைவிட மாட்டேன். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் தேவனை கைவிட மாட்டேன். எனக்கு எது நடந்தாலும் நான் என் தேவனை கைவிட மாட்டேன். யார் கைவிட்டாலும் என் தேவனை நான் கைவிட மாட்டேன். உண்மையிலோனாய் நடந்து கொள்வேன், உண்மையிலோனாய் பேசுவேன். யார் எனக்கு புறம் கூறினாலும், யார் இந்த தவறை செய்யன்னு சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் நடத்துவார். ஒன்று செத்தா மோசையா சாகணும், இல்லை தானியேலா சாகணும். சிம்சோன் போல நெருக்கி தன்னுடைய ஆத்மாவை தானே இழக்கிறவனாக மாறக்கூடாது. பிரியமானவர்களே, அவர் நடத்துவார். தானியேலா மாறினீங்கன்னா அவர் உன்னை தூக்க வல்லவராக இருக்கிறாரு. மோசையை மாறினா அவர் புதிய ஏற்பாட்டில் உன்னை கொண்டு கானானுக்குள்ள நிற்க பண்ண இருக்கிற செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை கொடுத்து மோசையை உயர்த்தினவராக இருக்கிறாரு. அதே தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. உங்கள் குடும்பத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு. அவர் உங்களை தாழ்ச்சி அடைய விடுகிற தேவன் அல்ல, அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் வராது. அவர் குறைவில்லாமல் நடத்துகிற தேவனாக இருக்கிற கனந்தரை நன்றி செலுத்தும். அந்த நல்ல வேலையில் இணைச்சிக்க அன்பின் பரலோக எஜமான் இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக ராஜா. இந்த வார்த்தையை கேட்ட விசுவாசித்த எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக என்று செபிக்கிறேன். நீர் மகிமைப்படுங்க ராஜா. எங்கும் என் பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக மாற்றப்படுவார்கள் ராஜா. எசேக்கியேல் போல எங்கு உண்மையுள்ளவனாக இருந்து கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி தேவனுக்கு நேராக நின்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனை வைத்திருந்தீர் ராஜா. அதே போல இயேசுவின் எங்களுடைய பிள்ளைகள் ராஜா உமக்கு நேராக சத்தியமாக உண்மையாக ராஜா கர்த்தருடைய பார்வையில் நேர்மையாக நடக்கும்படி பரலோக ராஜ்யத்தை பூமிக்குள்ள கொண்டு வருகிற பிள்ளையாக அநேக ஜனங்களை சபைக்குள்ள சேர்க்கிற பிள்ளைகளாக நடக்கலையும் பேச்சிலையும் வார்த்தையிலே ராஜா அநேகருக்கு முன்னுதாரணமாக இருக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்யும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் ராஜா. நாங்கள் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. எல்லா துதிகனமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.